தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் படு ஃபேமஸாக வலம் வந்தவர் அனுஷ்கா. அழகு மட்டுமின்றி திறமையும் கொண்டிருந்த அவர் சில வருடங்கள் கோலிவுட்டையும் டோலிவுட்டையும் சேர்த்து ரூல் செய்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்தன. இப்போது மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கும் சூழலில் அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க இருப்பதாகவும் அதற்கான வேலைகளை குடும்பத்தினர் தொடங்கிவிட்டார்கள் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யோகா டீச்சரான அனுஷ்கா நாகார்ஜுனா நடித்த சூப்பர் என்ற படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானார். கிளாமர், திறமை, அழகு என அனைத்தும் பொருந்திய நடிகையாக அந்த படத்தில் வலம் வந்த அவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைத்தன. அப்படி அவர் நடித்த படங்களில் அருந்ததி படம் மெகா ஹிட் ஆனது. பேய் கதை ஜேர்னரில் உருவாகி இருந்த அந்த படத்தில் அனுஷ்காவின் நடிப்பை பார்த்த பலரும் வாயெடுத்து போனார்கள். இதனால் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்து விட்டார். இதற்கிடையே பில்லா படத்தின் தெலுங்கு ரீமேக், பாகுபலி உள்ளிட்ட படங்களில் பிரபாசுடன் சேர்ந்து நடித்தார் அனுஷ்கா. அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறி 2 பேரும் லிவிங் டுகெதரில் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டது. இதனை அடுத்து இருவரும் கல்யாணம் ஆகிவிட்டதாகவும் திருப்பதி கோவிலில் ரகசிய திருமணமாம். அதற்காக தமிழ் சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டனர். அதிலும் நம்ம தளபதி மனைவி சங்கீதாவும் கலந்து கொண்டனர். அது மட்டுமின்றி அவர்களுக்குள்ளான காதலில் பிரபாஸ் தரப்பிலிருந்து சில பிரச்சனைகள் வந்ததாகவும் அதன் காரணமாக தான் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி சினிமாவில் அனுஷ்காவால் கவனம் செலுத்த முடியவில்லை என்ற பேச்சும் ஓடியது குறிப்பிடத்தக்கது. சூழல் இப்படி இருக்க அனுஷ்கா இப்போது மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதன்படி மிஸ் ஷெட்டி மிஸ்ஸஸ் போலி ஷெட்டி படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்த அவர் இப்போது கிரீஷ் இயக்கத்தில் காட்டி படத்தில் நடித்து வருகிறார். இது ஹீரோயினை மையப்படுத்திய படமாக உருவாகி வருகிறது. இது தவிர்த்து மலையாளத்தில் காத்தனார் என்ற படத்திலும் நடித்து மாலிவுட்டிலும் என்ட்ரி கொடுத்திருக்கிறார் அனுஷ்கா. இதனால் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.